கிறிஸ்தேசுக்குள்ளாக மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதா தேவன் நாமத்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த மாலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கிறோம். பிதாவாகிய தேவன் அவருடைய அளவற்ற அன்பினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மளுக்கு நாளுக்கு நாள் அவருடைய சத்தியங்களை நம்மளுக்கு போஷித்து வருகிறார். அதற்காக கூட நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த மாலை நேரத்திற்கு ஆரம்பத்திற்கு கூடுகைக்கு ஜபிக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரர் நித்தின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஜபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து இந்த பூமியில் உள்ள மனுமக்களாக இருக்கிற எங்களை கண்ணோக்கி பார்த்து இதுகாரம் நீதியின் பாதையிலும் சத்தியத்தின் பாதையிலும் வளர்த்து வருகிறதான அன்பின் பரலோக பிதாவே, தேவரீர் உம்முடைய நாமத்துக்கே சதா காலங்களிலும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக துதிகளையும் நன்றிகளையும் எடுக்கிறோம். தகப்பனே, இந்த ஒரு நாளில் கூட தகப்பனே இப்படியாக எங்களை ஆசீர்வதித்து காலை முதல் இந்நேரம் மட்டும் தகப்பனே உம்முடைய தெய்வீக வழிநடத்தலை நாங்கள் காணும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக கூட நன்றி தெரிவிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுதும் தகப்பனே இந்த மாலை நேரத்திலே நாங்கள் சகோதரர்களாகவும் ஒன்றாக கூடி உமது வேதத்தில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான காரியங்களை இந்த ஒரு நேரத்திலும் கூட பார்ப்பதற்கு சித்தம் வைத்திருக்கிற தகப்பனே, இப்பொழுதும் சகோதர வாயிலாக நாங்கள் கேட்கிற பாடத்தை கூட எங்களுடைய மனதிலே பதிய வைத்துக் கொண்டு எப்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை எல்லாருக்கும் வாழ்ந்தாரோ அதே போல தகப்பனே நாங்களும் கூட அவரை போலவே அவருடைய அடிச்சோடையில் பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே ஒளியின் பிள்ளைகளாக வாழ தேவரீர் தாமே எங்களுக்கு தேவையான சகல விதமான பரிசுத்தாவையும் உமது மேலான சத்தியத்தையும் சகோதர அன்பையும் இது போல ஒவ்வொரு நாளும் தர வேண்டுமே கூட உங்களுக்கு கெஞ்சுறோம் தகப்பனே. இப்பொழுதும் தகப்பனே இந்த கூட்டம் துவக்கும் முதல் முடியும் மட்டும் உமது தெய்வீக பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை சகல சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்த வேண்டுமாய் எங்களுடைய வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கின்ற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஒரு சிறிய மன்றாட்டை நீர் எடுக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலும் கூட தேவன் நமக்கு கிருபையாக கையளிக்கின்ற வேத பாடத்தின் தலைப்பு பிதாவின் எச்சரிப்பு என்கிறதான இந்த ஒரு பாடத்தின் தலைப்பில் கூட நம்முடைய அன்பு சகோதரர் தானியேல் அவர்கள் தேவனுடைய தூதை கொடுப்பார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் பெருகிறது என்று வாழ்த்துதலோடு இன்றைக்கும் கூட நாம் சகோதர சகோதரிகளாக இந்த இணைய வாயிலாக கூட ஒன்று கூடி அவருடைய மகிமைக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியின் தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிதாவின் எச்சரிப்பு என்கிற தலைப்பின் கூட சற்று நேரம் தியானிக்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிதாவின் எச்சரிப்பு அப்படிங்கிற ஒரு டைட்டில் கேட்ட உடனே நமக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை குறித்தோ இல்லை நமக்கு என்ன பாடம் அந்த மாதிரிலாம் இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிதாவின் எச்சரிப்பு எப்படி இருக்கும், அது நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, வேதத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கூட நடந்திருக்கு. அந்தந்த வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணாங்க, அதை இழந்துட்டாங்களா இல்லை அந்த எச்சரிப்பை கேட்டு திருந்தினாங்களா, இதை நமக்கு இது எப்படி பாடமாக இருக்கிறது கூட இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஒத்து கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தை கூட தியானிக்கலாம். ஆதார வசனத்தை வாசி நம்ம கடந்து செல்லலாம். 2 யோவான் 8ஆம் வசனம். 2 யோவான் 8ஆம் வசனம், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஸோ இப்போ இந்த வசனத்தில் கூட யோவான் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மளுடைய செய்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன செய்கை இருக்குங்க, கிரியைகள் நம்மளுடைய செய்கைகள் தான். மற்ற கிரியைகளை தவிர்த்துட்டு வேற ஏதாவது செய்கைகள் நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையே மற்றவங்களுக்கு எப்படிதான் செய்கையாக தான் என்ன ஆகும்னா பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ஒரு பிரதிபலிப்பு கூட எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு கிடைக்கிற பலன் இழந்து போகாமல் என்ன பண்ணோம் அப்படின்னா பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதான் இந்த பாடத்துக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த வசனத்தின் மூலியமாக நல்லா தெரியுது இந்த பாடத்தில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம
எவ்வளோதான் கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சாலும் சரி, எவ்வளோ பிரயாசப்பட்டு ஊழியம் செஞ்சாலும் சரி, ஒரு சில விஷயங்களை தவறணும் அப்படின்னா நம்மளுடைய மொத்த செய்கைகள் என்ன ஆயிரும் அப்படின்னா வீணாக போயிடும். அந்த பலன் கூட நம்மளுக்கு என்ன கிடைக்காதுன்னா பின்வரும் மகிமையில் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி நம்ம கிடைக்காம போகாமல் இருக்கிறதுக்காக இந்த பாடத்தில் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எச்சரிப்பாக சில விஷயங்களை கடந்து செல்லலாம். ஸோ இந்த பிதாவின் எச்சரிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்தில் இன்னொரு என்ன சொல்கிறது வேலை கூட நம்ம சொல்லலாம். பிதாவின் காட்ஸ் லாங்குவேஜ்னு கூட என்ன பண்ணலாங்கன்னா சொல்லலாம். ஸோ பிதாவின் மொழி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கிட்டேயே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான மொழிகள் இருக்குது. என்ன மொழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஒரு மொழி இருக்குது, பெரியவங்களானதுக்கப்புறம் ஒரு மொழி இருக்குது, வயதானதுக்கப்புறம் ஒரு மொழி இருக்குது. ஆனால் பிதாவுக்கு என்ன மொழி இருக்கும்? அவர் டைரெக்டாக யார்கிட்டயாவது பேசியிருக்காரா? டைரெக்டாக யார்கிட்டயாவது என்ன சொல்கிறது நேரடியாக முகமுகமாக பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணலை. ஆனால் ஒரு சில வாயிலாக என்ன பண்ணியிருக்காருன்னா பேசியிருக்கார், மனுஷங்களை வச்சு பேசியிருக்கார். குறிப்பாக பார்க்கணுன்னா கல்லை கூட வச்சு என்ன பண்ணியிருக்கார் பேசியிருக்கார். ஸோ அப்படி சில விஷயங்களை கூட நம்ம என்ன பண்ணலான்னா எப்படி பிதா பேசி எச்சரிச்சிருக்காரு, ஸோ அதை பூமியில் வாழ்ந்த பரிசுத்தவான்களாகட்டும் நீதிமான்களாகட்டும் அதை எப்படி கையாண்டாங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரும் குமாரத்திகளையும் பெற்றான். ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரிச்சு கொண்டிருந்து அப்படின்னு சொல்றாங்க. தேவனோடு சஞ்சரிச்சார் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாரு? டெய்லியும் போய் தேவனை மீட் பண்ணியிருப்பாரா? இல்லை தேவன்கிட்ட ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பேசியிருப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெக்கார்டு இல்லை. ஆனால் என்ன சொல்றாங்கன்னா தேவனோட சஞ்சரிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னதான் பண்ணியிருக்கணும்? அவர் தேவனுடைய வழியில் நடந்திருக்கணும். டெய்லியுமே தேவனுடைய கைடன்ஸ்லேயே இருந்திருப்பார். கொஞ்சம் கூட என்ன பண்ணியிருக்க மாட்டார்னா அந்த இடது வலது சாஞ்சிருக்க மாட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி என்ன விஷயங்கள் பண்ணியிருந்தா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார்னு சொல்லும்போது அடுத்த வசனத்துக்குள்ள என்ன சொல்லுவாங்கன்னா அவர் என்ன பண்ணப்பட்டாருன்னு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த விஷயங்கள் கூட ஒரு ரொம்ப வேதத்திலே சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில சம்பவங்கள் தான் என்ன இருக்குன்னா மறைம்பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி இந்த ஏனோக்குள்ள ஆரம்பிச்சு அடுத்து இவருடைய சந்ததியில ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா தேவனுடைய சஞ்சரிக்கிறதே ஒரு வாடிக்கையாக கூட வச்சிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி ஒரு மனுஷன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8 மற்றும் 22 வசனங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மற்றும் 22ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஸோ நோவாவுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? சரி, அப்ப நம்ம என்ன செய்யணும் கூட வருது. நோவா என்ன செஞ்சிருப்பார்? கட்டளைகளை கீழ்ப்படிந்தார். இப்போ நம்ம கிட்ட வேதாகம் இருக்கு, நிறைய சப்ஜெக்ட்ஸ் கேட்குறோம், அதனால தேவனுடைய கைடன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருது. அப்போ எந்த ஒரு மீடியமும் கிடையாது. ஒன்னா என்ன பண்ணியிருக்கணுங்க, நேரடியா நோவாகிட்ட பேசியிருந்தா மட்டுமே என்ன ஆகுங்கன்னா இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் அவருக்கு கிடைச்சிருக்கும். அப்போ அந்த காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவாங்க நீதிமான்கள் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா முகமுகமா கூட இல்லை, அந்த வாய்ஸை கேட்டால் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஒரு கைடன்ஸை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி வாங்கினாலதான் நோவா என்ன பண்ணாருன்னா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது ஒரு சில எக்ஸாம்பிள்னு சொல்லி பார்க்குறோம். இது எதுக்கான எக்ஸாம்பிள்னா தேவனுடைய கைடன்ஸ், தேவனுடைய எச்சரிப்பு, தேவனுடைய லாங்குவேஜ் எல்லாத்துக்கும் சூட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம கடந்து போகிற விஷயங்கள் கூட எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்சிடென்ட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடந்து போக போகிறோம். அதில் நம்ம இஸ்ரேலில் வாழ்ந்த ராஜாக்களுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சில மறைமுகமான அவருடைய எச்சரிப்பை கொடுத்துருக்காரு. எச்சரிப்பை எப்படி கொடுத்தாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய வழக்கமான மொழியில் அந்த எச்சரிப்பை கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு அதிகாரங்களை கூட நம்ம கடந்து செல்லலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாய் இருந்தது. ஸோ இந்த இன்சிடென்ட் கூட நம்ம நல்லா தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் தான். என்ன இன்சிடென்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா தாவீது என்ன பண்ணியிருக்காருன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சில தவறுல ஈடுபட்டார். அது என்ன ஒரு தவறுனா
தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நியாயப்பிரமாண கட்டளைகளிலே மிக பிரதானமான இருக்க ஒரு சில கட்டளைகள் என்ன பண்ணிட்டாருன்னா தாவீது மீறிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதில் ஒன்று கண்களின் இச்சை, இன்னொன்று என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு மனுஷனை கொலை செய்யறதுக்கு கூட என்ன பண்ணிட்டாருன்னா துணிஞ்சு அந்த இடத்துல ஒரு காரியம் செஞ்சுட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது தாவீதுக்கு தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரு? ரொம்ப நல்லா தெரிஞ்சு என்ன சொல்றது கான்சியஸா இந்த தப்பை கூட பண்ணாரு. அப்போ இந்த ஒரு தப்பை உணர்த்துறதுக்கு ஏதாவது தேவை இருக்குமா? தாவீதுக்கு ஆல்ரெடி என்ன இருக்குன்னு தெரியுமா? என்ன தெரியும்னா இந்த ஒரு தவறு நம்ம பண்ணது தவறுன்னு தெரியும். ஆனா அதை உணர்த்துறதுக்கு வேற யாராவது ஒருத்தர் தான் நம்ம கூப்பிடணுமா? தேவன் ஒரு ஆளை அனுப்பி சொன்னாதான் இவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தெரியல. ஆனா அந்த தவறு அவர் கண்களை மறைச்சிருந்துச்சு. அப்போ என்ன பண்ணலன்னா அவர் உணராம அவருடைய வாடிக்கையான வாழ்க்கையை தொடர்ந்துட்டு இருந்தான்னு சொல்லி பாக்குறோம். அந்த ஒரு சமயத்துல தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்புறாருன்னு சொல்லி பாக்குறோம். நாத்தான் தீர்க்கதரிசி எப்பவுமே என்ன பண்ணுவார்னா தாவீதுக்கு ஒரு சில எச்சரிப்புகளை கொடுப்பார், வழிமுறைகளை கூட தேவனுடைய கைடன்ஸ் மூலியமா கொடுப்பாருன்னு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி இந்த தவறை உணர்த்துறதுக்காக நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது கிட்ட வராருன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப என்ன சொல்றாருன்னா ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர்கள் இருந்தாருன்னு சொல்லி பாக்குறோம். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். இந்த ஒரு ஊமையா சொல்லும் பொழுது நேரடியா போய் தாவீதே நீ பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். இல்லை அப்படின்னா நேரடியா பத்சேபாலை கூப்பிட்டு இவங்களுக்கு நீங்க செஞ்சது மகா பெரிய தப்பு, இது நீங்க பண்ணிருக்க கூடாது, தேவனுக்கு விரோதமான பாவம் அப்படின்னு சொல்லி உணர்த்திருக்கலாம். ஆனா என்ன பண்ணல அப்படின்னா நாத்தான் நேரடியா அவர்கிட்ட சொல்லாம ஒரு சில மறைமுகமான ஊமைகள் கூட சொல்றாருன்னு சொல்லி பாக்குறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். ஸோ என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னிடத்துல இருந்து ஆடை சமைக்கிறதுக்கு மனசு இல்லாம பலிபோகனுக்கு என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து சமையல் பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஓமையா இருக்கு. பெரிய கடினமான ஏதாவது ஒரு ஓமையை கொடுத்து அவரை பயமுறுத்தி இருக்கலாம்ல. எதுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஓமை கொடுத்து அவருக்கு எச்சரிப்பு கொடுக்குறோன்னு நினைக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு கடினமான ஒரு உபதேசத்தையோ திட்டுறாருன்னு வைங்க, நாத்தான் வந்து தாவீது கேட்டிருப்பாரா? கண்டிப்பா கேட்கிற மனநிலைமை அவர்கிட்ட இல்லை. முதல்ல என்ன பண்ணு, நீ போய் வேலை பாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவருடைய வேலையை பார்க்க போயிருப்பார். இந்த மாதிரி ஒரு கேஸ் கொண்டு வரார். அதுதான் உண்மை. ஒரு சம்பவத்தை கொண்டு வந்து இதுக்கு நீங்க தீர்ப்பு சொல்லணும்னு சொன்ன உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம தப்பு இல்லை, வேற யாரோ தப்பு தான் என்ன இருக்கு, இப்போ சபைக்கு வந்திருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா நேரா அந்த தப்பு விசாரிக்க போறாரு. விசாரிக்க போனோன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் சொன்னோன்னே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா வழக்கமா என்ன பண்ணியிருப்பாரு, ஜட்மெண்ட் கொடுத்திருப்பார். அதே மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஜட்மெண்ட்டை கொடுக்குறார். 5ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஸோ என்ன பண்ணிட்டாருன்னா எமோஷனா ஒரு தீர்ப்பு கூட கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த இடத்துல ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தாருன்னா இந்த தப்பு நம்ம பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாரு. ஆனா என்ன பண்ணலன்னா வேற யாருக்கோ சொல்ற மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு, அந்த ஒரு சம்பவத்தை கவனிச்சுட்டு இருந்திருக்காரு. கவனிச்சுட்டு இருந்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்துருச்சுன்னு சொன்ன உடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டார், அந்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன்னு சொன்ன உடனே நாத்தானுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு திருப்தி. நம்ம சொல்ல வேண்டிய ஜட்ஜ்மெண்ட் யார் சொல்லிட்டாங்க, தாவீதே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அந்த இடத்துல தாவீதை நோக்கி என்ன சொல்றாருன்னா ஒரு மிகப்பெரிய வார்த்தையை ஒன்று சொல்றார். 7ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன். ஸோ என்ன சொல்றாருன்னா நீயே அந்த மனுஷன் சொல்லும் பொழுது ஒரு நிமிஷம் தாவீதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தூக்கி வாரி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா மனது பாரம் ஆயிடுச்சு. என்ன நம்ம அப்படி தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் தொடர்ந்து வாசிக்கலாம். இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உன்னை இஸ்ரேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து. என்ன சொல்றாருன்னா உன்னை சவுலின் கைக்கு என்ன பண்றேன் தப்புவித்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து என்ன பண்றாருன்னா தேவன்
தாவீதுக்கு செஞ்ச எல்லா நற்காரியங்களையும் என்ன பண்றாருன்னா எடுத்து சொல்றாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது கூட நம்மளுக்கு நல்லா தெரியும், படிச்சுக்கலாம். ஸோ என்ன சொல்றாருன்னா, மிக முக்கியமான ஒரு கிரேஸ், தேவன் கொடுத்த கிரேஸ் என்னன்னா, நான் உன்னை இஸ்ரேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின்னு சொல்லும் பொழுது அதுவே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு கிரேஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு மேல உனக்கு ஒரு கிரேஸ் கொடுக்க முடியாது. அதை விட என்ன பண்ணிட்டாருன்னா, சவுலின் கைக்கு என்ன பண்ணியிருக்காரு, தப்பு வைத்திருக்காரு. ஒரு தடவை தப்பிச்சிருப்பாரா, 2 தடவை தப்பிச்சிருன்னு பார்த்தீங்கன்னா அநேக முறை என்ன பண்ணிட்டாரு, சவுலின் கைக்கு தப்பு வச்சுட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படி தப்பு வச்சு நீ என்ன பண்ணிட்டேன்னா உன்னுடைய பாவத்துல நிலைநிற்கிறதுனால இப்போ உனக்கு ஒரு ஜட்மெண்ட் வந்து தேவன் கொடுக்குறாருன்னு சொல்லி சொல்றாரு. 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஸோ என்ன சொல்லிட்டாருன்னா, தாவீது நாத்தான் இடத்துல என்ன சொல்றாருன்னா, கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நாத்தானுக்கு தெரியும், தேவனுக்கும் தெரியும். அதனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை இவரே என்ன பண்றாரு, சொல்றாரு. எதுக்கு மறுபடியும் சொல்றாரு? ஸோ அப்படி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, தேவன் கூட எதிர்பார்க்கறது இதுதான். தவறுன்னு ஒரு தடவை உணர்த்துவார், அது தவறு என்ன பண்ணிக்கிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணணும். நான் தான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா, நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அந்த ஒரே ஒரு வார்த்தையில நியாயப்பிரமாண மீறுதல கூட என்ன பண்ணியிருக்காருன்னா மன்னிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இதே நியாயப்பிரமாண மீறுதல இஸ்ரேல்ல சாதாரண ஒரு மக்கள் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு மன்னிப்பை தேவன் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, தாவீதுக்கு தேவன் கொடுத்த ஒரு சர்டிபிகேட், என் தாசன் அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த தாசன்னா, அவர் முன்னாடி சவுல் கிட்ட பணிவிடைக்காரனாவோ, அப்பவே ராஜா அபிஷேகம் பண்ணியாச்சு, ஆனாலும் ஒரு பணிவிடைக்காரனாவோ, ஒரு என்ன சொல்ற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவராக இருந்தா கூட அப்ப இருந்தே அவருடைய குணலட்சணங்கள் யாருக்கு இம்ப்ரெஸ் ஆகுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவன். அந்த தேவன் என்ன பண்ணாருன்னா அப்ப இருந்தே அந்த வழிநடத்துல கொடுத்துட்டு வந்தார். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 14ஆம் வசனம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமே சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். ஸோ இது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கொடுத்துட்டார். ஆனாலும் மன்னிப்பு கொடுத்தது உனக்கு மட்டும்தான், உன்னுடைய சந்ததி கிடையாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ஒரு காரியத்திற்காக உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் என்ன பண்ணிட்டாராம், போயிட்டாராம். இது வரைக்கும் நல்லா தான் என்னாச்சுங்க போச்சு. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அது நல்ல வேலை தேவன் என்னுடைய தப்பை மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி ரிலாக்ஸாக இருந்தவர் கடைசி என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு பாவத்திற்கான தண்டனை கூட கொடுத்துட்டு போறார். என்ன தண்டனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உனக்கு பிறந்த பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது அவரு என்ன சொல்றது, ஒரு வருஷம் காத்திருந்து அந்த பிள்ளை வருது. அது என்ன ஆகும் அப்படின்னா செத்து போகும்னு சொன்ன உடனே தாவீதுக்கு ஒரு மறுபடியும் ஒரு தூக்கி வாரி போட்ட நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்படி ஒரு நிலைமை என்ன பண்ணார்னா தேவன் தாவீதுக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதே ஒரு சுச்சுவேஷன் நம்மளுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கூட அநேக தவறுகளில் ஈடுபடும் போது தேவன் என்ன பண்ணுவார்னா மன்னிப்பையும் கொடுப்பார், தண்டிப்பும் கொடுப்பார். அப்போ மன்னிப்பு எப்படி இருக்கும், தண்டிப்பு எப்படி இருக்கும்? மன்னிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீ என்ன பண்ணேன்னா நீயே ஒத்துக்கிட்டனால நான் என்ன பண்றேன், மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்ன பண்ணுவார், ஆனாலும் என்ன பண்ண மாட்டேன், உன்னுடைய பாவத்திற்கு கண்டிப்பா நீ என்ன பண்ணி ஆகும்னா தண்டனை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா அந்த ஒரு தண்டனை கூட கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். இன்னொரு இன்சிடென்ட் கூட பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசி இதே மாதிரி ஆகாப் ராஜாக்கு என்ன பண்றாருன்னா ஒரு சில விஷயங்களை சுட்டி காட்ட வராருன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த இன்சிடென்ட் கூட நம்மளுக்கு நல்லா தெரியும். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 34 மற்றும் 35ஆம் வசனம். அப்பொழுது பெனதாத் இவனை பார்த்து, என் தகப்பன் உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்பி கொடுத்து விடுகிறேன். என் தகப்பன் சமாரியாவிலே செய்தது போல நீரும் தமஸ்குவிலே வீதிகளை உண்டாக்கி கொள்ளலாம் என்றான். அதற்கு அவன், இந்த உடன்படிக்கை செய்து நான் உம்மை அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லி அவனோட உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பிவிட்டான். ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெனாதாத் அப்படின்னு சொல்லி ஒரு சீரிய ராஜா என்ன பண்றாருன்னா இஸ்ரேல் மேல படையெடுத்து வர்றார். அப்போ ஆகாப் என்ன பண்றாருன்னா ராஜாவா இருக்கார். ஸோ ஆகாப் ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு 7-8 நாட்கள் அந்த யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா
பெனாதாத்தை பிடிச்சாச்சு. சீரியனுடைய இராணுவத்தை என்ன பண்ணிட்டார், முறியடிச்சிட்டார். ஆனாலும் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு சில பேர்த்த பிடிக்க முடியல. அதுல முக்கியமான ஆள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெனாதாத்தை பிடிக்க முடியல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பட்டணங்களுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ ஒளிஞ்சுக்கிட்டோன்னா என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு ஊழியக்காரர்களை வச்சு பெனாதாத்தை கண்டுபிடிச்ச உடனே அவனை கொண்டு வாங்க, நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் கொல்லணுங்கிறாருன்னா தேவன் கொடுத்த கட்டளை பெனாதாத்தை கொல்லணும். பெனாதாத் மட்டும் இல்ல, மொத்த சீரிய படையும் கொல்லணும். அதுல முக்கியமா பெனாதாத்தை கொல்லணும்னு சொல்லி தேவனுடைய கட்டளை. அதுல என்ன பண்றாருன்னா பெனாதாத்தை பிடிச்சோடனே பெனாதாத் ஒரு சின்ன ஒரு கீயை யூஸ் பண்றாரு. அவருடைய மேட்டிமையை பிடிக்கிறார். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என் தகப்பன் உங்களுடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திருப்பி கொடுத்துறேன் அப்படிங்கிறார். அவரை பேசவே விடல ஆகாப்ப. நான் என்ன பண்ணிடுறேன்னா நாங்க உங்களுடைய தேசத்துல பிடிச்சதெல்லாம் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணிக்கிங்க, எங்களுடைய தேசத்தை உங்களுக்கு பட்டணங்கள் கட்டணும்னா கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா உடன்படிக்கை செஞ்சுட்டாரு. ஆனா தேவன் கொடுத்த கடலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெனாதாத்தை கொல்லணும். அதுதான், நீ பெனாதாத்தோட ஒப்பந்தம் போட்டுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா என்ன பண்ணணும், பெனாதாத் உயிரோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அங்க ஒரு கட்டளை கொடுத்தார். அதை இவர் என்ன பண்ணிட்டார், மீறிட்டார். எதனால மீறினார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஒரு சுய பெருமை, நமக்கு திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டான், இதுக்கு மேல எதுக்கு இவனை கொல்லணும்னு சொல்லி தேவன் கொடுக்க வேண்டிய மன்னிப்பை யார் எடுத்துக்கிட்டா கையில, ஆகாப் ராஜா எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி பாக்குறோம். சோ அதற்கு தேவன் என்ன பண்ணி ஆகணும்னா நாத்தான் தாவீதுக்கு உணர்த்தின மாதிரியே இப்போ ஆகாப்புக்கு ஒருத்தர் உணர்த்தி ஆகணும். அப்போ உணர்த்துறதுக்காக ஒரு தீர்க்கதரிசி கூட அனுப்புறான்னு சொல்லி பாக்குறோம். 35ஆம் வசனம். 35ஆம் வசனம். அப்பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் தோழனை நோக்கி, நீ என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை பார்த்து, அடிக்க மாட்டேன் என்றான். சோ ஒரு தீர்க்கதரிசிகள் புத்திரர் ஒருத்தர் வராரு. யார் பேரெல்லாம் தெரியல. என்ன பண்றாருன்னா தன்னுடைய தோழனை நோக்கி நீ என்னை அடி என்றான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு மனுஷன் தன்னுடைய தோழனை பார்த்து நீ என்னை அடினா அந்த தோழன் என்ன பண்ணணும், அடிக்கணுமா அடிக்கக்கூடாதுங்க? ஃப்ரெண்டா போயிட்டே உன்னைய அடிக்க வேணான்னு பார்ப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதுக்கு தான் ரொம்ப நாள் காத்திருந்தேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு தோழன் கூட நல்ல ஒரு தோழன் போல என்ன பண்ணிட்டாருன்னா அடிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே, நல்ல தோழன் தானே, நீ என்ன பண்ணு, அடிக்க மாட்டேன்னு சொன்னா நீ நல்லவன் சொல்லி அனுப்பவில்லை. அடுத்தது இவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 36ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 36 மற்றும் 37ஆம் வசனம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போன உடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். சோ இது நார்மலான ஒரு இன்சிடென்ட் மாதிரி தெரியல. என்னன்னா நீ என்னை அடின்னு சொன்னதுக்காக அவர் என்ன பண்ணலன்னா அடிக்கலன்னு சொன்னதுக்காக என்ன பண்றாருன்னா கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனபடினால்ங்கிறது. இதுல கர்த்தருடைய சத்தம் எங்க இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஏதாவது ஒரு எச்சரிப்பு கொடுத்திருந்தா பரவாயில்ல, இதுல ஒண்ணுமே இல்லை. என்னை அடின்னு சொன்னதுல கர்த்தருடைய சத்தம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதை கூட நம்ம பின்னாடி பார்க்கலாம். நீ என்னை விட்டு புறப்பட்டு போன உடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லுங்கிறார். அதே மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சிங்கம் அவனை கண்டு கொன்று போடுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இதோட அந்த தோழனுடைய இன்சிடென்ட் முடிஞ்சது. அடுத்து இன்னொரு மனுஷன் வரார். 37ஆம் வசனம் படிக்கலாம். 37ஆம் வசனம். அதன் பின்பு அவன் வேறொருவனை கண்டு என்னை அடி என்றான். அந்த மனுஷன் அவனை காயமுண்டாக அடித்தான். அந்த வேறொருவன் யாருன்னு தெரியல. அவரை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா என்னை அடிங்கிறார். அல்டிமேட்டா இந்த தீர்க்கதரிசிக்கு இப்ப என்ன நடக்கணும், யாராவது ஒருத்தர் அடிக்கணும், அவ்வளவுதான். அதை யார் அடிக்கிறாங்களோ அவங்க யாரு பாக்கியவான்கிற ரேஞ்சில் இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். சோ அதனால என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு மனுஷன் அவனை கண்டு காயம் உண்டாக அடிச்சிட்டாருன்னு சொல்லி பாக்குறோம். சோ அடிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா காயம் உண்டாகன்னு சொல்லும் பொழுது அவருக்கு பிளட் ஒரு போர்ல அடிபட்ட மாதிரி ஒரு முகத்தோரணை ஆயிடுச்சு. இதை வச்சுட்டு என்ன பண்றாருன்னா ஆகாப் ராஜா கிட்ட போறாரு. ஆகாப் ராஜா கிட்ட போகும்போது தீர்க்கதரிசிங்கிறத காமிச்சிக்க கூடாது. அதனால என்ன பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 38ஆம் வசனம் படிக்கலாம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி போய் தன் முகத்தின் மேல் சாம்பலை போட்டு வேஷம் மாறினவனாய் வழியிலே ராஜாவுக்காக காத்திருந்தான். சோ என்ன பண்றாருன்னா தன் முகத்தின் மேல் சாம்பலை போடுறாரு. எதனால முகத்தின் மேல் சாம்பல் போடணும்? வேஷம் மாறுறதுக்கு சாம்பல் தான் ஒரு வேஷம் மாறுற கருவியா? இல்ல. ஏன் சாம்பலை போடுறாருன்னா ஏற்கனவே அவருக்கு என்ன பட்டிருக்கு, அடிபட்டிருக்கு, ரத்தம் இருக்கு. அதை தெரிஞ்ச உடனே என்ன பண்றாருன்னா சாம்பல் போட்டா அப்படின்னா
ஏதோ ரத்தம் வந்ததுக்காக சாம்பல் போட்டிருக்காங்க நினைப்பாங்களே தவிர வேஷம் மாறி வரலன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ராஜாக்கள் நினைப்பாங்க. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா வேஷம் மாறுறதுக்காக இப்படி ஒரு என்ன சொல்றாருன்னா ஒரு இன்சிடென்ட்டை கிரியேட் பண்றாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜா வழியாய் வருகிற போது இவன் ராஜாவை பார்த்து கூப்பிடுறான். கூப்பிடும்போது என்ன சொல்றாருன்னா தொடர்ந்து கூட வாசிக்கலாம். 39ஆம் வசனம். ராஜா அவ்வழியாய் வருகிற போது இவன் ராஜாவை பார்த்து கூப்பிட்டு, உமது அடியான் யுத்தத்தில் நின்ற போது ஒருவன் விலகி என்னிடத்தில் ஒருவனை கொண்டு வந்து இந்த மனுஷனை பத்திரம் பண்ணு, இவன் தப்பி போனால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாயிருக்கும், அல்லது ஒரு தாளந்து வெள்ளியை நீ கொடுக்க வேண்டும் என்றான். ஸோ என்ன ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கறேன்னா, நாத்தான் சொல்லும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு, ஒருத்தருடைய ஆட்டுக்குட்டியை தவறுதலா என்ன சொல்றாரு, இன்னொரு ஐஸ்வர்யவான் என்ன பண்ணிட்டார், வெட்டி அவருடைய வழிபோக்கருக்கு சமைச்சு கொடுத்துட்டாருன்னு சொல்றாரு. இது சின்ன இன்சிடென்ட். ஆனா இந்த இடத்துல சொல்றது கொஞ்சம் பெரிய இன்சிடென்ட். என்னன்னா யுத்தத்தில் நடக்கிற ஒரு காட்சியை கூட சொல்றாரு. என்ன பண்றாருன்னா நம்பிக்கையா ஒரு ஆளை கொண்டு வந்து இவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இவர் என்ன பண்ணிட்டார், சரி நானே என்ன பண்ணிக்கிறேன்னா பத்திரம் பண்றேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டாரு. அந்த மனுஷனுக்கு ஈடு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உன் பிராணன். இந்த மனுஷனை சப்போஸ் நீ தப்ப விட்டுட்டீங்கன்னா உன்னுடைய பிராணன் என்ன பண்ணும்னா இந்த மனுஷனுடைய பிராணனுக்கு ஈடாகும். அது இல்லை அப்படின்னு சொல்லினா ஒரு தாளந்து வெளியே நீ கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது ஒரு ஒப்பந்தமாக நடந்துருச்சு. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உமது அடியான் இங்கும் அங்கும் அளவலாக இருக்கும்போது, அதாவது போரில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஓரமாக உட்காந்து வேடிக்கையா பார்ப்பாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க சண்டை போடுறவாங்க, சமாதான பேச்சுவார்த்தைகள் இருக்கும், எவ்வளவோ இருக்கும். அதில் என்ன பண்ணிட்டாருன்னா இவரை போக விட்டார். போக விட்டோன்னு என்ன சொல்றாருன்னா இஸ்ரேல் ராஜா அவனை பார்த்து நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகும் அப்படின்றாரு. இதுல என்ன ஏதாவது தீர்ப்பு சொல்லியிருக்காரா யாராவது? ஆனாலும் உமது அடியான் இங்கும் அங்கும் அளவலா இருக்கும்போது அவன் போய்விட்டான் என்றான். இது போயிட்டான்னு சொல்றாரு. இஸ்ரேல் ராஜா அவனை பார்த்து நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகுங்கிறார். என்ன தீர்ப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முன்னாடி வசனத்துல உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வேஷம் போட்ட மனுஷன் வேஷத்தை கலைக்கிறார். அதே மாதிரி தாவீதுக்கு சொன்ன அதே வேடை என்ன சொல்றாருன்னா இவர்கள் சொல்றார். 41ஆம் வசனம். அப்பொழுது அவன் சீக்கிரமாய் தன் முகத்தின் மேல் இருக்கும் சாம்பலை துடைத்து விட்டதினால் இஸ்ரேலின் ராஜா அவன் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்று அறிந்து கொண்டான். ஸோ என்ன பண்ணிட்டாருன்னா வேஷத்தை கலைச்சிட்டார். கலைச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கும் அந்த ஒரு ஷாக், தாவீதுக்கு என்ன ஷாக் ஆனாரோ அதே மாதிரி ஒரு ஷாக் இவருக்கும் ஆயிடுச்சு. என்ன ஒரு ஷாக்னா இவன் தீர்க்கதரிசின்னு தெரியாம என்ன பண்ணிட்டேன், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கூட கொடுத்துட்டேன்னு சொல்லி பயப்படுறதுக்கு முன்னாடியே அந்த தீர்க்கதரிசி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார். 42ஆம் வசனம். அப்பொழுது இவன் அவனை நோக்கி, சங்காரத்திற்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடியினால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஸோ என்ன பண்ணாருன்னா பெனதாத்தை நீ என்ன பண்ணிட்டேன்னா தப்பிக்க வச்சுட்ட அப்படின்னு சொல்றாரு. இந்த சம்பவத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கும்? பெனதாத்தை இஸ்ரேல் ராஜ் தப்பிக்க வச்சதுக்கும் இங்க ஒரு மனுஷனை பாதுகாப்பா வச்சுட்டு போனதுக்கும் என்ன ஒரு சம்மதம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிதாவாகிய என்ன பண்ணாருன்னா இந்த மனுஷனுடைய உயிர் என்ன பண்ணணும்னா உன் கையில தான் விழுகணும் அப்படின்னு சொன்னார். ஆனா இவர் என்ன பண்ணிட்டார், தப்பிக்க வச்சுட்டார். அப்போ அல்டிமேட்டா இவரோட ஏம் என்ன ஆயிடுச்சுன்னா தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா அவனை கொல்ல சொன்னேன், நீ கொல்லல, அதனால என்ன பண்றேன்னா நான் அவனுடைய ரத்தப்பழிய உன் மேல வாங்கிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கூட அவர் என்ன பண்ணலன்னா ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்கல. என்ன பண்றாருன்னா கடந்து போயிடுறாரு. ரொம்ப சோகமா மூஞ்சி வச்சுட்டு என்ன பண்றாருன்னா தன்னுடைய வீட்டுக்கு கடந்து போறாரு தவிர அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் நினைச்சு வருந்துற மாதிரி எந்த மாதிரி ஒரு ரெக்கார்டும் இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அப்படியே அவரு கடந்து போயிட்டார். இதுல பிதாவின் எச்சரிப்பு எங்க இருக்கு? எச்சரிப்புனா என்ன பண்ணணும் அப்படின்னா நடக்கிறதுக்கு முன்னாடியே எச்சரிப்பு கொடுக்கணும். இங்க நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்துச்சா நடக்கிறதுக்கு அப்புறம் நடந்துச்சு? அப்புறம் நடந்திருக்கு. அதனால என்ன பண்ணலாம்னா இது எச்சரிப்பா எடுத்துக்க முடியுமா? ஸோ இதுவும் ஒரு வகையான எச்சரிப்பு தான். என்ன எச்சரிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிதா ஒரு கட்டளை கொடுத்தா கண்டிப்பா செய்யணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கு எச்சரிப்பு கொடுக்கணுமா? எச்சரிப்பு தேவையே கிடையாது. ஏன்னா பிதா ஒரு ஒர்க் கொடுத்துட்டாருன்னா அது என்னதான், அது செய்யணுங்கிறதுல கவனமா இருக்கணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. இதுலயே இவர் யாரு, இஸ்ரேலின் ராஜா. இவர் என்ன பண்ணிருக்கணும்னா கண்டிப்பா இந்த கட்டளையை கடைபிடிச்சிருக்கணும். அதெல்லாம் இல்லாம என்ன பண்ணிட்டாருன்னா
இந்த கட்டளை கைவிட்டபடினால எச்சரிப்பு எப்படி வருதுன்னா ஜட்மெண்ட்டாக வருது. நீ என்ன பண்ணிட்ட, தேவனுடைய வார்த்தையை மீறினதுனால உனக்கு என்ன ஆகுதுன்னா ஜட்மெண்ட் இப்பவே வருதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தேவனுடைய கைடன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில நேரத்தை தவறு பண்ணும்போதோ இல்லை தேவனுடைய வார்த்தையை மீறும் போதோ கிடைக்கும். இதெல்லாம் விட தேவனுடைய கைடன்ஸ் கொடுத்து எச்சரிப்பு கொடுத்துட்டே இருந்து கடைசி வரைக்கும் எச்சரிப்புலேருந்து மீளவே இல்லை, நான் தப்பு தான் பண்ணுவேன்னு சொல்லி இருந்தா அதுக்கப்புறம் தேவனுடைய எச்சரிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுலின் மூலியமா ஒரு சில வசனங்களை கவனிக்கலாம். 1 சாமுவேல் 28 அதிகாரம் 1 வசனம். 1 சாமுவேல் 28 அதிகாரம் 1 வசனம். அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோட கூட யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அறிய கிடவாய் என்றான். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர் இஸ்ரேல் மேல் யுத்தம் பண்ண அவர்கள் தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள் அப்படின்னு சொல்றாரு. பெலிஸ்தர் யுத்தம் பண்றது நார்மலான ஒரு விஷயம். அந்த இஸ்ரேல் ராஜாக்கள்னு சொல்றதை விட ஆதி முதற்கொண்டு ஆபிரகாம் காலத்திலிருந்தே பெலிஸ்தர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தொந்தரவு பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது நார்மலா இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடக்கிற விஷயம். அதே மாதிரி யுத்தம் தான் இப்ப வருது. அப்ப என்ன சொல்றாருன்னா ஆகீஸ் என்ன பண்றாருன்னா, நீயும் உன் மனுஷனும் எவ்விதத்திலும் என்னுடைய யுத்தத்திற்கு வர வேண்டும் என்று அறிய கடவாய் அப்படின்னு சொல்றாரு. ஆகீஸ் அப்ப என்ன பண்றாருன்னா அங்க வேற நாட்டு ராஜா தாவீது என்ன பண்றாருன்னா அங்க அடைக்கலத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அந்த ஒரு போரை பார்த்து யாருக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சவுலுக்கு பயம் வந்துருச்சுன்னு சொல்லி பாக்குறோம். 5ஆம் வசனம் கூட படிக்கலாம். 1 சாமுவேல் 28 அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 6ஆம் வசனம். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊருமினாலாவது தீர்க்கதரிசினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. ஸோ முதலே பார்த்த மாதிரி தேவனுடைய கைடன்ஸ் கிடைக்கல, தேவனுடைய எச்சரிப்புகளை அசாதாரணமாக விட்டுட்டு நல்லா அவங்களுடைய வேலைகளே செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் என்ன வரல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொப்பனங்கள்ல வரல, ஊரியமில் வரல, தீர்க்கதரிசிகளை மறு உத்தரவு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ராஜாக்கள்னாலே போர்னா யார்கிட்ட தான் கேட்பாங்க, தேவன்கிட்ட தான் கேட்கணும். அட்லீஸ்ட் தீர்க்கதரிசி சாமியலாவது என்ன பண்ணியிருக்கணும், அப்போ யாரும் இல்லைன்னா சாமியலும் உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி ஒரு டைமில் என்ன ஆகுதுன்னா சவுலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தேவனுடைய கைடன்ஸ் கிடைச்சிருந்தாவது பரவாயில்லன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தார். அங்கேயும் என்ன பண்ணலாம், தேவனுடைய கைடன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிடைக்காத போது உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா அடுத்து அந்த ஒரு ஈவில் சொல்லக்கூடிய தீய ஒரு எண்ணம் அவர் மனதுக்குள்ளே வந்துடுது. எதனால இந்த தீய எண்ணம் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதான் தீய எண்ணம் வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போ வந்துருச்சுங்க அவருக்கு, எப்போ தாவீது அபிஷேகம் பண்ணாங்களோ அப்போவே என்ன ஆயிடுச்சு, இந்த ஒரு பொல்லாத ஆவி அவருக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த பொல்லாத ஆவியினுடைய எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் தான் இப்போ நடக்க போகிற கண்டிஷன். 7ஆம் வசனம் கூட வாசிக்கலாம். 7ஆம் வசனம். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவரிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். ஸோ என்ன சொல்றாருன்னா சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய வேலைக்காரரை பார்த்து என்ன சொல்றாருன்னா அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள் அப்படிங்கிறாரு. ஏன் தேடணும்? அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ தான் எங்க இருப்பான்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்களே. எதனால தேடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீகள்லாம் அடிச்சு துரத்துனதே யாரு? சவுல். அதனால என்ன பண்ணலன்னா இப்போ ஒருத்தர் கூட கண்ணுக்கு படலை, தீர்க்கதரிசிகளும் இல்லை, அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீயும் இல்லை. அதனால என்ன சொல்றாங்கன்னா எந்தோர்ல ஒரு அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ இருக்கிறாள் அப்படின்னாரு. எந்தோர் எங்க இருக்கும்? இஸ்ரேலுக்கு வெளியில இருக்குமா உள்ள இருக்குங்களா? வெளியில, அதாவது இஸ்ரேலுக்குடைய பார்டர்ல இருக்கு. அதனால என்ன பண்ணலன்னா இவருடைய கண்ணுக்கு அந்த அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ தென்படல். என்ன பண்ணியிருப்பாரு, அவங்களையும் அடிச்சு துரத்திருப்பார். இந்த ஒரு ஸ்திரீ மட்டும் இருக்கிறனால என்ன ஆயிடுச்சுன்னா அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ இருக்குன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாருன்னா வேஷம் மாதிரி போறாருன்னு சொல்லி பார்க்குறோம். 8ஆம் வசனம் படிக்கலாம். 8ஆம் வசனம். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழுப்பி வரச் செய் என்றான். ஸோ இது ரொம்ப மோசமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். என்ன காரியம்னா ஒரு ராஜா தான் அடித்து துரத்துன ஒரு ஸ்திரீகிட்டே போய் என்ன பண்றாருன்னா குறி கேட்க போறாரு.
இப்போ இது வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா கம்பேர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ நம்ம லிட்டரலா கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம போய் பெயர் சபையில குறி கேட்குற மாதிரி, அதான் ஒரு ரியலான இன்சிடென்ட். இப்போ நம்ம தேவன் யாரு, இயேசு கிறிஸ்து யாரு, பரிசுத்தாவினா என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு இங்க வந்து இருக்கோம். நமக்குள்ள ஏதாவது ஒரு பொல்லாதாவி உள்ள வந்துருச்சு அப்படின்னா அதோடைய எக்ஸ்ட்ரீம் என்னவா இருக்கும் அப்படின்னா நேரா பெயர் சபையில போய் அங்க குறி கேட்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் இங்க சவுலுக்கு நடக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அப்படி நடக்கும்போது என்ன சொல்றாருன்னா, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் இடத்தில் சொல்கிறவனே எழும்பி வர செய் அப்படிங்கிறார். எழும்பி வரமாட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்னா சவுலுக்கு தெரியும். ஆனாலும் என்ன பண்றேன்னா அந்த ஒரு பொல்லாதாவி அவருடைய கண்களை மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதெல்லாம் விட எக்ஸ்ட்ரீமான ஒரு கண்டிஷன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10ஆம் வசனம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். ஸோ கர்த்தர் மேல் ஆணையிடுறதுக்கு ஒரு தனி என்ன இருக்குன்னா ஒரு தைரியம் வேணும். என்ன தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுவே ஒரு அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ அது என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு ராஜா என்ன வேணாலும் என்ன பண்ணிடுவீங்க பண்ணி இந்த ராஜ்யத்தை விட துரத்திடுவீங்க அப்படின்னு சொல்லி பயந்து என்ன பண்ணுதுன்னா கேட்குது. அவருக்கு அந்த ஒரு லேடிக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, நான் என்ன பண்ணுறேன், கர்த்தர் மேல் ஆணையிட்டு உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சுன்னா நம்பிடுச்சு. ஏன் நம்புச்சுன்னா கர்த்தர் மேலே என்ன பண்ணிட்டார், ஆணையிட்டார். அந்த அம்மாவுக்கு இருக்கிற விசுவாசம் கூட யாருக்கு இல்லைங்க, இவருக்கு இல்லை. உனக்கு என்ன, இப்போ நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேங்கிற சொல்லணும், அவ்வளோதானே. கர்த்தர் மேலே ஆணையிட்டேன், உனக்கு என்ன ஆகுது, எதுவும் நடக்காதுன்னு சொல்லும்போது என்ன பண்ணிட்டாருன்னா உடனடியாக அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட் கூட நமக்கு நல்லா தெரியும். ஸோ இதுதான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தேவனுடைய எச்சரிப்பு, தேவனுடைய மொழி புரியல, எச்சரிப்பை வந்து ஏற்றுட்டு நம்ம வந்து திருத்திக்கல அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றத கூட சவுலின் வாழ்க்கை மூலமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா அடுத்த ஒரு இன்சிடென்ட்டுக்குள்ள போறது இல்லை. இந்த 3 இன்சிடென்ட் தான் என்ன பண்றோம்னா நம்மளுடைய பாடத்துல கொஞ்சம் முக்கியமான விஷயமா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இது 3ம் பிற்காலத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லக்கூடிய ஒரு வசனத்துக்கு கம்பேர் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கூட இன்னொரு முக்கியமான ஒரு தேவனுடைய எச்சரிப்பை கூட நம்ம கவனிக்கலாம். இது புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய லாங்குவேஜ் என்ன மாதிரியான லாங்குவேஜ் வெளிவந்துச்சு, என்ன லாங்குவேஜ் வெளியே வந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ். ஓமைகளா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமா தேவன் என்ன பண்ணார், பேசினார். இப்படி பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரபிளை பேசிட்டு வரும்பொழுது முக்கியமான ஒரு பேரபிளை கொண்டு வரான்னு சொல்லி பார்க்குறோம். அது எப்படி இருக்குன்னா இந்த பாடத்தில் நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த பேரல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்யாண வஸ்திரம். ஸோ இந்த கல்யாண வஸ்திரம் ஊமையை பார்க்காத முறைகளே கிடையாது, அவ்வளோ தடவை பார்த்துட்டோம். ஆனாலும் இந்த பாடத்துக்கு இது எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஸோ என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த கல்யாணம் செய்யும் போது என்ன சொல்றாருன்னா ஒரு ராஜா எல்லாத்தையும் அழைக்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற இன்சிடென்ட்ஸ் நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த உண்மை அதிகமாக படித்ததுனால நம்ம என்ன பண்ணலாம்னா கடந்து போகலாம். கடந்து போகும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டவங்களை என்ன பண்றாங்க, அஸ்டை பண்றாங்க. அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ராஜா யாரெல்லாம் முக்கியமா வரணும்னு நினைச்சு அழைக்கிறாரோ அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, அசட்டை பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டான்னு சொல்லி சொல்றாரு. ஸோ என்ன பண்றாருன்னா அவங்களுடைய வேலை தான் என்ன ஆகுது, அவங்களுக்கு முக்கியமா இருக்கு. இந்த கல்யாணமெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா போயிடுறாங்க. ராஜா என்ன பண்றாரு, இந்த ஒரு செய்தியை கேட்டோன்னே அவங்க போனா விடுங்க நம்ம வேற ஆளை பார்த்துக்கலாம்னு சொல்லல. அங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். ஸோ என்ன பண்றாருன்னா ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைகிறார். என்ன கோபம் அடைகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
ஏன் ஒரு கல்யாணத்துக்கு வரலைங்கிறதுக்காக இப்படி பண்ணணும்? ஏன் இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராஜா மதிச்சு இவங்கெல்லாம் வந்தால் கல்யாணத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்ட ஒரு மனுஷங்க வரல அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ராஜாங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் யாருன்னு. இந்த உண்மையில யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். அவர் தன்னுடைய மகனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியை தேடும் போது நடக்கிற இந்த அழைப்பு அஸ்டே பண்றவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கூட பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வழிபோக்குறவர்களை கூப்பிட்டு என்ன பண்ண, நீ பார்க்குறவங்களை எல்லாம் கூப்பிட்டு வா, அவங்கள வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கல்யாண விருந்த பண்ணலான்னு சொல்லும்போது எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வரும்போதே வாசல்ல ஒரு டோக்கன் கொடுக்குற மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. என்ன கொடுத்து அனுப்புறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்யாண வஸ்திரத்தை கூட கொடுத்து அனுப்புறாரு. கொடுத்து அனுப்புனவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கல்யாண வஸ்திரம்னா எப்படி ஒரு ரூபா 2 ரூபாய்க்கு விற்குமா? கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், பிராண்டாக இருக்கும். என்ன பண்ணுறாருன்னா, பிராண்டான ஒரு காஸ்டியூம்ஸை கொடுத்து என்ன பண்ணுறாருன்னா உள்ளே அனுப்புகிறார். உள்ளே அனுப்பின உடனே என்ன பண்ணுறாருன்னா, நான் இவ்வளோ செலவு பண்ணி விருந்து வச்சுருக்கேன், அதை விட என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய காசில் கல்யாண வஸ்திரம் வாங்கி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நான் என்ன பண்ணணும்னா பார்க்கணும், அவங்க எப்படி போட்டிருக்காங்க, என்ன மாதிரி அதை பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கறதுக்காக உள்ளே வரார். 11ஆம் வசனம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12ஆம் வசனம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. ஸோ என்ன பண்றாருன்னா, விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே வராரு. உள்ள வரும்போது எங்க வந்திருக்காருன்னா, நேரா கல்யாணம் என்ன சொல்ற நடக்கிற இடத்துலயோ இல்ல சேர் எல்லாம் போட்டிருப்பாங்களே அந்த இடத்துல எல்லாம் இல்ல, நேரா எங்க போயிட்டாரு, விருந்து நடக்கிற இடத்துக்கே போயிட்டாரு. ஏன்னா அங்கதானே முக்கியம். ஏன்னா கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன ஒரு விஷயத்துக்கு போவாங்க, சீக்கிரமா அளவு பண்ணீங்கன்னா என்ன பண்ணலாம், எங்களை அடுத்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா கிளம்பி போவாங்க. அப்படி கிளம்பி போறவங்கள தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, குடிக்கிறாரு. நீங்க எங்க இருந்தாலும் எங்க வரணும், இங்க வராம வாசலை தாண்ட மாட்டீங்கன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அங்க வந்துடுறாரு. வந்து என்ன பண்றாருன்னா சூப்பர்வைஸ் பண்றாரு. பண்ணும்போது ஒரு மனுஷனை பார்த்தாச்சு. அந்த மனுஷனுக்கு அந்த ராஜா குடிக்குரிய ஒரு பேர் 12ஆம் வசனம் பிடிக்கும். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். சிநேகிதனே அப்படின்னு சொல்றாரு, அதாவது நண்பனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதனா இங்கே எப்படி வந்தான்னு கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு இவ்வளோ அதிகாரமா? ஏன்னா கொடுத்துருக்காரு, நான் கொடுத்தேன், நீ என்ன பண்ணிருக்கேன்னா அதை எங்க போட்ட, கல்யாண வஸ்திரம் இல்லாம எப்படி இந்த ஒரு விருந்துக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவர் என்ன பண்ணிருக்காரு, பேசாம இருந்திருக்காரு. இல்ல தேவனே, நான் கொஞ்சம் புழுக்கமா இருந்துச்சு, என்ன பண்ணிட்டேன், கல்யாண வஸ்திரத்தை எடுத்து ஓரமா வச்சிருக்கேன், போகும்போது என்ன பண்ணிக்கிறேன் போட்டுக்கிறேன், எதுவுமே சொல்லலை. ஏன்னா அங்க ஒரு தலைகுனிவான ஒரு விஷயம், உனக்கு கல்யாண வஸ்திரம் இல்லை, அதற்கு தகுதி இல்லைன்னு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், உன்னை கூப்பிட்டு நானே வஸ்திரத்தை கொடுத்தேன், ஆனாலும் என்ன பண்ணிட்டேன், அது ரொம்ப அசட்டையா என்ன பண்ணிட்டேன்னா, உன்னுடைய கல்யாண வஸ்திரம் போட்டு தான் நீ உள்ள இருக்கணுங்கிறது கூட மறந்து என்ன பண்ணிட்டேன்னா கல்யாண வஸ்திரம் இல்லாம இங்க விருந்து உண்ணுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்து அவருடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்துச்சுன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். என்ன பண்ணினாரு, கையையும் காலையும் கட்டி என்ன பண்ணிட்டாருன்னா அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல போய் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அழைப்பை அசட்டை பண்ணாலும் இதே தண்டனை தான், அழைப்பை ஏற்றுக்கிட்டு உள்ள அசட்டை பண்ணாலும் இதே தண்டனை தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதே தான் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் ஒரு இடத்துல கூட குறிப்பிடுறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 40 மற்றும் 41ஆம் வசனம். அன்றியும் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே, அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்றான். ஸோ என்ன சொல்றாருன்னா, தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே அப்படிங்கிறார். இது எந்த புஸ்தகத்திலேனா ஆபகு புஸ்தகத்துல கூட இந்த தீர்க்கதரிசனம் இருக்கு. என்ன சொல்றாருன்னா, அசட்டைக்காரரே பாருங்கள் அப்படிங்கிறார். முக்கியமா நம்ம பார்த்த இந்த கல்யாண வஸ்திரம் பேரபிள்ல அந்த அசட்டை பண்ண வயலுக்கு போனவங்க, வியாபாரத்துக்கு போனவங்கள யாருங்க, லிட்டரலா அங்க ஒரு மனுஷங்கள். ஆவிக்குரிய விஷயத்துல கம்பேர் பண்ணா அவங்க யாருங்க, முதல்ல அழைப்பை அசட்டை பண்ண மாம்சத்திற்குரிய இஸ்ரேல் ஜனங்கள். ஸோ அவங்களை குறித்து சொல்லும் போதுதான் என்ன சொல்றாருன்னா, அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள்ங்கிறார். ஏன் பிரமித்து அழிந்து போகணும்? ஏன் அவங்களாம் அற்புதங்களை பார்த்தது இல்லையா, அடையாளங்களை பார்த்தது இல்லையா? எவ்வளோ அற்புதங்களை பார்த்துருக்காங்க, கொஞ்ச நஞ்சாங்க. ஏன்னா செங்கடலை பிளக்கிறத விட பெரிய அற்புதம் யாரும் பார்க்கல,
இஸ்ரேல் ஜனங்களை வேற யாரும் பார்த்தது இல்லை. அவங்களுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்டில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை விவரித்து சொன்னால் என்ன ஆகாது, உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு இன்சிடென்ட்ல பவுல் என்ன சொல்றாருன்னா ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதன் மூலியமா நம்ம என்ன பண்றோம்னா இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ முதலே பார்த்த மாதிரி இந்த ராஜாக்கள் இன்சிடென்ட்ல 3 மேஜரான ஒரு குணலட்சணங்கள் இருக்கு. தேவனுக்கு பிடிக்காத ஒரு குணலட்சணங்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் கூட அதை எடுத்து உரைக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஸோ என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 இன்சிடென்ட்ல இந்த 3 விஷயங்கள் கம்பேர் ஆகும். தாவீது இன்சிடென்ட்ல எந்த விஷயம் கம்பேர் ஆகும்? கண்களின் இச்சை. அப்போ ஆகாப்புடைய இன்சிடென்ட்ல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜீவனத்தின் பெருமை. என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துறேன்னு சொன்ன உடனே அங்க ஒரு பெருமை வந்துருச்சு. அடடா இவன் என்ன பண்ணிட்டான், நம்ம கிட்ட சரண்டர் ஆயிட்டானேன்ட்டு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா அங்க பிழைக்க வைக்கிறாரு. அடுத்து இன்னும் ஒன்று பெண்டிங் இருக்கு, மாம்சத்தின் இச்சை. இதை யாருக்கு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது யாருக்கு கம்பேர் பண்ணா நல்லா இருக்கும்? நம்ம பார்த்த இன்சிடென்ட்ல சவுலுன்னு ஒருத்தரை பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா, சவுலோட இன்சிடென்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் முதல்ல தவறுன ஒரு விஷயம் மாம்சத்தின் இச்சை தான். என்ன ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போய் ஒரு சந்ததியாரை அழிக்க சொன்னார். ஆடு மாடு ஒருத்தரையும் என்ன பண்ணக்கூடாது, விட்டு வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் சங்காரம் பண்ணணும்னு சொன்னார். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார், ஆடு மாட்டில் முதற்தரமானவைகளை மட்டும் கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து சாமியில் கேட்குறாரு, என்னுடைய காதுகளில் ஆடு மாடு சத்தம் கேட்குது, அதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தேவனுக்கு பலி செலுத்துறதுக்காக நான் என்ன பண்ணேன், கொள்ளைகள் இருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, தேவன் பலி செலுத்துறதுக்கு உன்கிட்ட ஆடை போய் கொள்ளையடிச்சிட்டு சொன்னாரா? உன்ன என்ன சொன்னாரு, போய் அடிச்சு எல்லாத்தையும் பட்டையை கறக்கினால கொண்டுட்டு வான்னு சொன்னா, நீ தேவனுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுட்டு என்ன பண்ண, தேவனுக்கு பிரியமான காரியத்துக்காக என்ன பண்ண கொண்டு வந்தேன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் அங்க ஒரு விஷயம் சொல்லுவார், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுதலை என்ன பண்றது உத்தமம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கூட சொல்றாருன்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இப்படி நம்ம பார்த்த இன்சிடென்ட்லேயே 3 குணலட்சணங்களையும் இந்த ராஜாக்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதன் மூலியமா நமக்கு என்ன ஒரு கம்பேரிசன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம கூட என்ன ஒரு சில சம்பவங்கள் என்ன பண்ணிடுவோம், மாம்சத்தின் இச்சை அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்மள ஆடு மாடுகள் மேலே இச்சை வச்சிருமோ? கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம விலக மாட்டோம். ஆனால் இப்போ இருக்கிற மாம்சத்தின் இச்சை பல வகையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ரொம்ப ப்ராமினெண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கையிலேயே ஒரு மாம்சத்தின் இச்சையை என்ன பண்ணியிருக்கோம், வச்சுருக்கோம். ஸோ அப்படி மாம்சத்தின் இச்சை கூட இருக்கு. கண்களின் இச்சை அதுவும் ஏராளம். ஜீவனத்தின் பெருமை சொல்லவே வேண்டாம், பக்கத்திலே இருக்கும். எப்படிதான் கொஞ்சம் கேப் கிடைச்சா உள்ள வரலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு குணலட்சணம் தான் ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த 3 குணலட்சணங்களும் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் அழைத்த அழைப்புக்கு நம்ம பங்குள்ளவர்கள் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதை கூட 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஸோ இந்த தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவ பக்தி நமக்கு இருக்கு, அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், உடன்படிக்கை பண்ணி உள்ள வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா தேவ பக்தி இருக்கு. ஆனால் இங்கே சொல்லும் போது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன பண்றதுன்னா, பேருக்கு என்ன பண்ணிக்கும், நம்ம ஃபேஸ்ல மட்டும் அந்த வேஷத்தை போட்டுட்டு அதன் பலனை மறுதளிக்கிறோம். அந்த பலன் என்னது, தேவ பக்தியா இருந்தா நமக்கு வர பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போராட்டம், துன்பம். இதை என்ன பண்ணிடுவாங்களாம், மறுதளிச்சிருவாங்களாம். எனக்கு என்ன வேணும்னா ஃபேஸ் வேல்யூக்காக தேவனுடைய வேஷம் வேணும், ஆனால் பலனெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், எனக்கு வராது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அவங்கள என்ன பண்ணிடுனா நீ விட்டு விலகு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சவுலுக்கும் அதே தான், ராஜாவா இருக்கணும்னு ஆசை, ஆனா என்ன பண்ணக்கூடாது, தேவனுக்கெல்லாம் கீழ்பட்டு இருக்க முடியாது, என்னுடைய சுய இஷ்டத்தில் தான் என்ன பண்ணுவேன்னா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கிறவங்களை விட்டு நீ விலகு அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்லி பார்க்குறோம்.
ஸோ அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது எபிரேயர் ஆசிரியர் கூட ஒரு விஷயங்கள சொல்றார். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். ரொம்ப பெரிய வார்த்தை. என்ன வார்த்தைனா, தேவனை விட்டு விலகுவதற்கு அவிசுவாசம் இருந்தா போதும், விலகிடலாம். நம்ம கிட்ட விசுவாசம் தானே இருக்கு, அவிசுவாசம் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அவிசுவாசம் ஈக்குவல் டு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவ பக்தியின் வேஷத்தை தடுக்கிறது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் மேல விசுவாசம் இருக்காது, ஒரு சில பலனை எதிர்பார்த்து என்ன பண்ணிடுவோம், அந்த தேவ பக்தியின் வேஷத்தை மட்டும் ஃபேஸ் வேல்யூக்காக போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருந்தா உங்களுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறது தவிர வேற கண்டிஷனே கிடையாது. அவருக்கும் உங்களுக்கும் என்னதுங்க, சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட இருதயம் யாருக்குள்ள இருக்கக்கூடாதுன்னா, ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படிங்கிறாரு. பவுல் மட்டும் இல்லை, எபிரேயர் ஆசிரியர் மட்டும், எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு மேஜரான வேர்டு என்னன்னா எச்சரிக்கையாய் இருங்கள். எச்சரிக்கையா இருங்கள் ஏன் சொல்றாங்க? இப்போ நம்மளை பார்த்து ஒருத்தர் எச்சரிக்கையா இருங்கிறார். பக்கத்து வீட்டில் புலி இருக்கு, எச்சரிக்கையா இருங்கள்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நாங்கள் எச்சரிக்கையா தான் இருக்கோம். சப்போஸ் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிடுவீங்க, எச்சரிக்கையா இருங்கன்னா நம்ம அப்போ என்ன சொல்லுவோம்? அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எச்சரிக்கையா தான் இருக்கோம். எச்சரிக்கையா இருந்தா எபிரேயர் ஆசிரியர் ஏன் சொல்றாரு எச்சரிக்கையா? ஏன்னா எச்சரிக்கையா இல்லை, அதனால என்ன பண்றாருன்னா மறுபடியும் எச்சரிக்கையா இருங்கள் எச்சரிக்கையாருன்னு சொல்லும் பொழுது அங்க ஒரு விசுவாசத்தை ஸ்ட்ராங் பண்றாரு. ஆமா, நம்ம என்ன பண்ணணும்? எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த ஆதராசனத்துல படிச்ச அதே ஒரு காரியத்தை கூட இந்த டைம்ல நம்ம படிச்சா கரெக்டா இருக்கும். 2 யோவான் 8ஆம் வசனம். 2 யோவான் 8ஆம் வசனம். உங்கள் செய்களின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஸோ இதுவும் கூட ஒரு எச்சரிக்கை தான். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி உங்கள் செய்களின் பலனை இழந்து போகாமல் அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்ம பார்த்த இன்சிடென்ட்ல ஒரு சில செய்கைகள் நடந்து அவங்க இழந்தாங்க. என்னென்ன செய்கைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சவுலை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவருடைய வாக்குமூலம் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப சிறியவன், இஸ்ரேல் கோத்திரங்களே ரொம்ப சின்ன கோத்திரத்துல ரொம்ப சின்ன மனுஷன் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட தாழ்மையான ஒரு மனுஷன் தாவீதுன்னு ஒருத்தரை புதுசா வந்து ராஜாவா அபிஷேகம் பண்ண உடனே அவருக்குள்ள என்ன வந்துருச்சு? அந்த ஒரு மேட்டிமையை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அவரை கொல்றதுக்கு துணிஞ்சிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தார். இப்போ நம்ம பார்த்தோம்னா எக்ஸாம்ல 32, 33 வாங்கினவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க? 2 மார்க் போட்டா பாஸ் தானே, என்ன பண்ணிடலாம், போட்டுருவாங்க. ஆனால் சில பேர்த்துக்கு போட மாட்டாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் டீச்சர்ஸ் பின்னாடி என்ன பண்ணுவாங்க? போயிட்டே இருப்பாங்க. 2 மார்க் தான், நீங்கள் வந்து இப்படி போட்டால் 2 வந்துடும் அப்படிங்கிற கூட என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கெஞ்சிக்கிட்டே போவாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி கெஞ்சிக்கிட்டே போகிற சூழ்நிலையை கூட என்ன பண்ணுவார்னா தேவன் வந்து அனுமதிக்க மாட்டார். எவ்வளவு கெஞ்சினாலும் ஒரு சில பலனை மறுதளிச்சிங்க அப்படின்னா செய்களின் பலன் இழந்து தான் போகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பூரண பலன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இது எச்சரிக்கையாக இருங்கள். ஓகே, நம்ம பாடத்தினுடைய தலைப்புக்கு சம்மந்தப்படுத்தி பார்த்தோன்னா பிதாவின் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிதாவின் எச்சரிக்கை எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி கூட வரும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேரை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். ஸோ என்ன சொல்றாருன்னா, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று அப்படின்னு சொல்றாரு. தேவ எச்சரிப்பு பெற்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல மழை வரல. நோவா இருந்த காலத்துல மழைனா என்னன்னே தெரியாது. இங்க இப்போ நம்ம இருக்க காலத்துல மகா உபத்திரம்னா என்னன்னே தெரியாது. கரெக்டுங்களா? மகா உபத்திரம் என்னன்னு தெரியாது. அர்மேகதோன் எப்படி நடக்கும்னு நம்ம படிச்சிருக்குமே தவிர கண்ணில் பார்க்க எப்போ இப்படி பார்க்கணும்லாம் தெரியாது. ஆனால் அதை குறித்து என்ன சொல்கிறாரு? எச்சரிப்பு கொடுக்குறாரு. இப்படி இருக்கும்,
இப்படி இருக்கு, இப்படி என்ன பண்ணீங்க, அதுக்குள்ளே போயிடாதீங்க, மாட்டிக்காதீங்கன்னு சொல்லி எச்சரிப்பு கொடுப்பார். அதே மாதிரி நோவாவுக்கும் எச்சரிப்பு கொடுத்தார். அதெல்லாம் என்ன பண்ணிட்டாராம், பயபக்தி உள்ளவன் ஆகிட்டார். உடனடியாக என்ன பண்ணிட்டார், தேவன் சொன்னா கேட்கணும். முதல்ல நம்ம ஒரு சில பாடங்களில் பார்த்த மாதிரி, ஒரு சமீபத்தில் கூட ஒரு பாடத்தில் சொன்னோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின் செல்லணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சப்போஸ் ஒரு காட்டுக்குள்ளே போகிறார், நான் ஒரு அடர்ந்த காடு பகுதி, இருட்டாக இருக்கு, அவர் எங்கே போனாலும் போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு காட்டு பகுதியில் போகும்போது டக்குன்னு நின்ட்டோம், இங்கே மட்டும் என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் டேஞ்சரானது, கொஞ்சம் தள்ளி நடங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நான் எங்கே போனாலும் என்ன பண்ணி தாங்க, பின்னாடி தான் வந்தாகணும். சப்போஸ் இங்கே மட்டும் என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க, இது கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நமக்கு என்ன இல்லைங்க, விசுவாசம்லாம் ஓகே, என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை மீறுதல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்னாடியே வருவோன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை போட்டோம் இல்லையா, அந்த உடன்படிக்கையை மீறுவதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா தனக்கு மட்டும் இல்லை, தன் குடும்பத்துக்கே ரட்சிப்பு கொடுத்தார். அதே மாதிரி நம்ம பண்ணுற தேவபக்தி கூட, நம்ம காட்டுற தேவபக்தி கூட நமக்கு என்னன்னா விசுவாச குடும்பத்துக்கே ஒரு ரட்சிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மொத்த உலகத்தையும் ஆக்கினைக்குள்ள தீர்த்தார். ஆனால் நோவாக்கு மட்டும் என்ன பண்ணார், கிருபை கொடுத்தார். அந்த கிருபைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவ எச்சரிப்பை டக்குன்னு பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் நோவாங்களுடைய விஷயத்துக்கு கூட நம்ம கவனிக்கிறோம். ஸோ இது கூட நோவான் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போனோம் அப்படின்னா 2 தீமோத்தேயு 2:12 2 தீமோத்தேயு 2:12 அவருடைய கூட பாடுகளை சகிப்போமானால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார். ஸோ இது கூட ஒரு ஜென்ரலான வசனம், எல்லா சப்ஜெக்ட்லையும் நம்ம பார்த்துருப்போம். இந்த வசனத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய கூட பாடுகளை தான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறேன் அனுபவிக்கணும். ஃபர்ஸ்ட் அழைப்புக்குள்ளே வரணும், இந்த இடத்துல சொல்கிறல கஷ்டப்படணும்னு சொல்ல, ஒன்னே ஒன்று அவரோட கூட நீங்கள் என்ன பண்ணணும், பாடுகளை சகிக்கணும். அப்புறம் தான் ஆளுகை அப்படின்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் ஆளுகை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாடுகளை அனுபவிச்சுக்கிறோமே அப்படின்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது. நாம் அவரை மறுதளித்தா என்ன பண்ணிடுவார்னா அவரும் நம்மை மறுதளிப்பார். லிட்டரலாக நம்ம தேவனை போய் யார்கிட்டயும் மறுதளிப்போமா? இப்போ விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை கொண்டு நம்ம டேபிளில் வைக்கிறாங்க, அதை சாப்பிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், தேவனையும் மறுதளிக்கிறோம். இதை விட எக்ஸ்ட்ரீமாக போனோம் அப்படின்னா இது விக்கிரகங்கள்லாம் படைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி கொடுக்குறாங்க. அது பொய்ன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணிடுவோம்னா அந்த ஒரு வார்த்தை விக்கிரகங்களுக்கு படைக்கலையா உடனடி என்ன பண்ணுங்க கொடுங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் தெரியும் நம்மளுக்கு நல்லா, இது படைச்சது தான் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு கூட என்ன பண்ணிடாதீங்கன்னா ஒரு இமை அளவுக்கு கூட என்ன பண்ணிடாதீங்கன்னா தேவனுடைய நாமத்தை மறுதளிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. மறுதளிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் எபிரேயர் 12:16. எபிரேயர் 12:16 ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் கல்யாண வஸ்திரம் என்ன சொல்றது ஓமையில பார்த்தது. ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கூலை பெருசா மதிச்சவர் அந்த சேஷ்ட புத்திர பாகங்கிற ஒரு விஷயத்த மதிக்கல. ஏன் மதிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முக்கியத்துவம்னு ஒன்று இருக்கு. பைபிளா இல்லை போஜனமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல அவருக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் கிடைச்சதுன்னா போஜனம் தான் முக்கியத்துவமா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி கல்யாண வஸ்திரம் கான்செப்ட்ல கூட என்ன சொல்றாருன்னா அங்க அல்டிமேட்டா கூப்பிட்டது எதற்காக அப்படின்னா கல்யாண விருந்துல கலந்துக்கிறது தான் முதல்ல ஒரு கிரேஸ். அதை மறந்துட்டு கல்யாண வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டார் ஓரமா தூக்கி வச்சுட்டு சாப்பாடை பார்த்துட்டார், விருந்தை பார்த்துட்டார். விருந்தை பார்த்து என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய சாப்பாடை சாப்பிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா கல்யாண வஸ்திரம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு சாப்பிட்றத. இதை போட்டால் என்ன இதை சாப்பிட முடியலன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு கழட்டி ஓரமாக வச்சுட்டு நல்லா என்ன பண்ணிட்டாருன்னா சாப்பிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் என்ன பண்ணிட்டாருன்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசா. முக்கியத்துவம் கொடுக்கறதுல டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா கூட சீர்கெட்டவன் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு என்ன பண்ணணும்னா எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த பாடம் முழுவதும் வந்த ஒரே ஒரு வார்த்தை எச்சரிக்கை. ஸோ இந்த கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்க கூட நமக்கு கூட தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஒரு சில நாட்களில் கூட பார்த்தோம் காலத்தை
பிரயோஜனப்படுத்துதில்ல. அதுலேயும் இந்த ஒரு முக்கியத்துவம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம 2 விஷயம் வருது. ஒன்று உலகம், ஒன்று தேவனுடைய காரியங்கள். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஸோ அப்படி சப்போஸ் நம்ம முக்கியத்துவத்தை மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா தேவன் என்ன பண்ணுவார்னா உடனடியாக ஒரு எச்சரிப்பை கொடுப்பார். என்ன எச்சரிப்பு கொடுப்பாருன்னா நேரடியாக வந்து சொல்ல மாட்டார். தீர்க்கதரிசிகளை வச்சு சொல்கிறதுக்கு இங்கே வாய்ப்பில்லை. யார் மூலியமாக சொல்லி ஆகணும்? சகோதரன் மூலியமா சொல்லி ஆகணும். இன்னும் ரொம்ப அட்வான்ஸாக போனோம்னா சத்தியத்தில் கூட, வசனத்தில் கூட, பாடத்திலேயோ இல்லை யாராவது டிஸ்கஸ் பண்ணும்போது கூட என்ன பண்ணுவார்னா அந்த எச்சரிப்பை கொடுத்துடுவார். உடனடியாக என்ன பண்ணிடுறோம்னா பயபக்தி உள்ளவன் ஆகி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கணும். பயபக்தி உள்ளவன் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு விழுந்து போகுதுலேருந்து நம்ம தள்ளி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சப்போஸ் பயபக்தி உள்ளவன் ஆகலை, 2ஆம் தரம் எச்சரிப்பு வருது, அப்போ என்ன பண்ணிடணும்? அட்லீஸ்ட் அப்போயாவது என்ன பண்ணிடலாம்? பயபக்தி இல்லை, அப்பயும் முடியல. ஒரு 489 தடவை 489 தடவை இந்த ஒரு முக்கியத்துவத்தை மாற்றி கொடுத்துட்டோம். 490வது தடவை என்ன ஆகும்? தேவனுடைய முக்கியத்துவம் வேற யாருக்காவது போயிடும். ஸோ அப்படி முக்கியத்துவம் மாறிடுச்சு அப்படின்னா நான் முதல்ல படித்த மாதிரி நம்ம இவ்வளோ நாளாக செஞ்ச அத்தனை நல்ல விஷயங்களும் சரி, அத்தனை ஊழியங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோவா தேவனுக்கு பிரியமாக நடந்திருந்தாலும் சரி, அந்த அத்தனை பலனும் என்ன ஆயிடும்? விருதாவாக போயிடும். வேஸ்ட். நம்ம பண்ண அத்தனை என்ன ஆயிருங்க? தேவனுடைய காரியங்கள் நிறைவேறும். அது நம்ம இல்லைனாலும் வேற யாராவது வந்து நிறைவேற்றுவாங்க. ஆனால் நம்மளுடைய பலன் முற்றிலுமா அழிஞ்சிடும். ஸோ அப்படி அழிஞ்சு போச்சுன்னா நம்ம இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு சுவடே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி போகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அனுதின வாழ்க்கையில் கூட இந்த எச்சரிப்புங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்பவுமே கண் முன்னாடியே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட காரியத்தில் கூட இந்த எச்சரிப்பை நம்ம வந்து அனுதின வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டெய்லி எச்சரிப்பு வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. எப்போ எச்சரிப்பு வரும்? எப்போ தவறுறோமோ, எப்போ வழி மாறி போகிறோமோ அப்போ தான் என்ன ஆகும்னா எச்சரிப்பு வரும். வழி மாறி கொஞ்சம் தூரம் போயிட்டா திரும்பி வந்துடலாம். ரொம்ப தூரம்லாம் போயிட்டோம்னா என்ன ஆகும்னா அதை சொல்லுவாங்க இல்லையா, குழியில் விழுக போகிறோன்னு தெரிஞ்சால் கூப்பிடுவாங்களாம். இல்லை அதெல்லாம் முடியாது, நான் இந்த வழியில தான் போவேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு பார்த்துட்டு வரலன்னா என்ன பண்ணிடுவாங்க? போய் உழு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க? போயிடுவாங்க. அதே மாதிரி தான் தேவன் என்ன பண்ணுவார்னா ஒரு சில தூரங்கள் வரைக்கும் கூப்பிடுவார். திரும்பியே பார்க்கலன்னா என்ன பண்ணிடுவார்னா போய் குழியிலேயே விழுந்துன்னு சொல்லி என்ன பண்ணிடுவார்னா அனுப்பிச்சிடுவாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி நம்ம வந்து அசட்டை பண்ணாமல் அந்த குழி மாதிரி ஒரு மறுபடியும் அது பாவத்தில் விழுகாமல் இந்த ஒரு எச்சரிப்பை அனுதினம் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா தேவனுடைய எச்சரிப்பை அன்றாடம் என்ன பண்ணிக்கணும் நம்மளுடைய மனதில் நிறுத்தி கொண்டு நம்மளுடைய ஓட்டத்தை செம்மையாக ஓடி முடிக்க தேவன் தம்மை கிருபை செய்வாராக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு கூட தேவன் நம்மளுக்கு கிருபையாக ஒரு எச்சரிப்பின் பாடத்தை கூட சகோதர வாயிலாக தேவன் கொடுத்தார். ஸோ இந்த பாடத்தில் நம்ம பார்க்கும்போது அநேக எச்சரிப்புகளை தேவன் கொடுத்துருக்கிறார். உதாரணத்துக்கு வந்து பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக அநேக எச்சரிப்புகள் கொடுத்தார். அதில் உதாரணத்துக்கு கூட இன்னைக்கு நம்ம பார்த்தோம், தாவீது, அதுக்கப்புறம் சவுல், ஒரு சில ராஜாக்கள் நம்ம பார்த்தோம். முக்கியமாக இந்த இடத்துல தாவீதை குறித்து நம்ம பார்க்கும்போது நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அந்த எச்சரிப்பின் செய்தியை அவர் சொல்லும் போது இமிடியேட்டாக அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய தாவீது வந்து அந்த பாவத்தை தேவன்கிட்ட அறிக்கையிடுறார். அதான் ஃபர்ஸ்ட் தடவை தேவனுடைய எச்சரிப்பு நம்மளுக்கு வரும்போது நம்ம அது உணர்றோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் வரும்போது அது அவர் நல்லாவே உணர்ந்துட்டார். ஆமா, இது என்னுடைய தவறு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல உணர்ந்ததுனால தான் திரும்பவும் தேவன்கிட்ட அவரால் என்ன பண்ண முடிஞ்சுச்சுன்னா இணைய முடிஞ்சுது அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் எச்சரிப்புகள் கொடுத்தார். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏசாயா, எரேமியா எல்லா தீர்க்கதரிசிகளுமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அசட்டை செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே போல் இந்த ஊமைகளை கூட கல்யாண வஸ்திரம் அப்படிங்கிற ஒரு ஊமையில கூட என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் வழியிலே போயிட்டு இருந்த ஒரு சிலரை கூப்பிட்டு வஸ்திரத்தை கொடுத்து, கல்யாண வஸ்திரத்தை கொடுத்து நீங்கள் இதை அணிஞ்சு இதை வந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிருபை கொடுத்துருக்கும் போது கூட அங்கே ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வஸ்திரத்தை போடாமல் வந்தார். அப்போ நம்ம கூட இந்த இடத்துல சிந்திச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. எத்தனை தடவை நம்ம கல்யாண வஸ்திரத்தை வீட்டிலேயே வச்சுட்டு
இல்லை வேற எங்கேயாவது தொலைச்சிட்டு தேவன்கிட்ட நம்ம வந்து கெஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத கூட நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும். ஸோ அதை போட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதோட தேவனுடைய அந்த வார்த்தைகளை நம்ம பருகினாதான் தேவன் நம்மளுக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதங்களை கொடுக்குறார் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ கடைசியாக கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது தேவன் அநேக முறை நம்மளுக்கு எச்சரிப்பு கொடுக்குறார். அந்த எச்சரிப்பை மீறி நம்ம திரும்ப நம்ம அந்த பாவத்துகளோ இல்லை ஏதோ ஒரு காரியங்களில் ஈடுபடும் போது தேவன் கொஞ்ச நேரம் பார்ப்பார். கடைசியில் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அழைப்பிலிருந்தே போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஒத்துருவோம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு எச்சரிப்பின் செய்தியை தான் தேவன் சகோதரர் வாயிலாக இந்த நேரத்திலே நம்மளுக்கு இந்த அருமையான பாடத்தை கொடுத்திருக்கார். ஆகவே தூது கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரர் கூட கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை கூட தெரிவித்துக் கொண்டு பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக கூட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவிப்புகள் நாளை கூட இதே நேரத்தில் 7:15 நம்முடைய இந்த கூடுகைகள் இருக்கும் அப்படிங்கிறத அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளுக்குண்டான இரவின் கீதங்களை நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்கள் வந்து வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து நம்முடைய சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் நம்மிடத்திலே தேவனிடத்திலே மன்றாடுவார்கள். அதே போல நம்ம இதை வந்து நம்ம மைண்ட் அப் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்றைய நாளுக்குரிய இரவின் இணைய கீதங்கள் மே 10, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இதற்கான விளக்கம், ஆலயம் என்கின்ற வார்த்தை சபைக்கு பொருந்துவதற்கு பல ஊமைகளால் சொல்லப்படுகிறது. ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பரிசுத்தாவின் ஒரு ஆலயமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு சபையும் பரிசுத்த ஆலயமாக கருதப்படுகிறது. திருச்சபை முழுமையாக கூட்டி சேர்க்கப்பட்ட பின்பு பரலோக நிலைமைக்கு மாற்றப்படும் பொழுது தேவனுடைய ஆலயமாக மாறும். அப்பொழுது தேவன் அவர்களில் வாசமாயிருப்பார். இன்னொரு ஊமையில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜீவனுள்ள கல்லாக வருங்கால மாபெரும் ஆவிக்குரிய ஆலயத்திற்கு ஏற்றதாக செதுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அந்த இடத்தில் வைக்கப்படுவதற்கு ஆயத்தமாக்கப்படுகிறான் என்றும் சொல்லப்படுகிறது. முற்காலங்களில் ஆசரிப்பு கூடாரங்களில் மகா பரிசுத்த தலத்தில் செக்கினா என்ற ஒளி தேவ பிரசன்னத்தை காண்பித்தது போல தற்காலத்திலும் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய வழிகளிலே நடந்து கர்த்தராகிய இயேசுவின் அன்பிலே நிலைத்திருந்து கடைசி வரை கீழ்ப்படிந்து இந்த மகிமையான ஒளியை பெற்றுக் கொள்வார்கள் என்பதே. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை எல்லாம் அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறதான எங்கள் அன்பின் பரலோக பரம தகப்பனே, இதோ இந்த நாளிலும் கூட தகப்பனே, நாள் முழுவதும் உங்களுடைய வேத பாடத்தை தியானிக்கும்படியாக தேவனே ஒரு கிருபை தந்திருக்கிறோம். அதற்காக எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் துதி ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கிறோம் தகப்பனே. இன்றைய நாளிலும் கூட எங்களுடைய அன்பு சகோதரர் வாயிலாக தேவனே உங்களுடைய எச்சரிப்பின் சத்தத்தை நாங்கள் கேட்டு உணர்ந்தோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக குறைபாடுகள் இருந்த போதிலும் உங்களுடைய சத்தம் எங்களை எல்லாம் வழிநடத்துவதை நாங்கள் உணர்வோம் தகப்பனே. நாங்கள் இடதுபுறமாவது வலதுபுறமாவது சாயும் பொழுது வழி இதுவே, அதில் நடவுங்கள் என்கிற சத்தம், உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு அந்த எச்சரிப்பின் சத்தத்தின் வழியாக நாங்கள் எந்த வழியிலே நாங்கள் நடந்து நாங்கள் அடைய வேண்டிய இலக்கை நாங்கள் அடைய தேவனே நீர் எங்களை எல்லாம் முன்னெடுத்து வருகிறீர் என்பதை நாங்கள் உணர்வோம் தகப்பனே. இப்படிப்பட்ட உன்னதமான சத்தியத்தை எங்களுக்கு நாள் முழுவதும் தகுந்த தயவுக்காக எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு தகப்பனே. அன்பின் பிதாவை, கடைசி காலங்களில் வாழக்கூடிய எங்களுக்கு ஏற்ற காலங்களில் ஏற்ற சத்திய வசனங்களையும் சத்திய பாடங்களையும் நீ தந்து வருகிறப்பா. அதற்கு பாத்திரவான்களாக எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள தேவனை நீ கிருபை செய்ய வேண்டுமா என்று செய்கிறோம்ப்பா. விசேஷ விதமாக இந்த நாளில் கூட திருமண உடன்படிக்கையில் இருந்த எங்களுடைய அன்பு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் இந்த வேலையில் உங்களுக்கு ஜெயிக்கும் தகப்பனே. அவர்களும் உமக்கு ஏற்ற வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ்ந்து குடும்பமாக உங்களுடைய சத்திய வசனங்களை எல்லாம் ஊழியங்களை எல்லாம் செய்ய தேவன் தாமே அவர்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தின் அனுகிரகத்தை தர வேண்டுமா இந்த வேலையை நாங்கள் அவர்கள் நினைவுகிறோம் தகப்பனே. உலகெங்கும் உள்ள உங்களுடைய பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்காகவும் இந்த வேலை ஜெயிக்கிறோம் அப்பா. அவர்கள் கையிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தேவன் தாமே வாக்கி செய்ய வேண்டுமா இந்த ஜெயிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. மீண்டுமாக உங்களுடைய சமூகம் நோக்கி வரும் வரை உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை எல்லாம் நிலைநாட்ட வேண்டுமா என்ற வேலை ஜெயிக்கிறோம். மீதியான காலங்கள் மேலும் உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்படைத்து இந்த செய்ய வேண்டுதலை எங்களுடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம் நன்மை பிதாவே. ஆமென்.